வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இன்றைக்கு என்ன தலைப்பு பார்க்க போறோம்னா, உச்சனை நம்பக்கூடாது, நீசனை கூட நம்பிடலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் உச்ச கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகத்தை நம்பி உங்களுக்கு குரு உச்சம் அற்புதமான பலன்களை தரும், சுக்கிரன் உச்சம் அமோகமான பலன்களை தரும், செவ்வாய் உச்சம் உங்களுக்கு வண்டி வாகனங்கள், செவ்வாய் சம்பந்தப்பட்ட காரத்துவங்கள், அவர்கள் நின்ற நட்சத்திரம், அவர்கள் நின்ற ராசி அதிபதியினுடைய தன்மையில் உங்களுக்கு பலமாக உள்ளது, கேந்திரத்தில் உள்ளது, திரிகோணத்தில் உள்ளதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தன்மையில் பலன்கள் கொடுப்பதில்லை. எப்படி பொதுவான ராசி பலன்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் பொருந்துவதில்லையோ, இன்றைக்கு 800 கோடி மக்கள் தொகை பயணம் பண்ணிட்டு இருக்கோம் உலகத்தில். 75 கோடி பேர் ஒரு ராசியில் இருக்கோம், ஒரு லக்கணத்தில் இருப்போம். அந்த 75 கோடி பேருக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய மேஷ ராசி, மேஷ லக்கணம், ரிஷப ராசி, ரிஷப லக்கணம்னு சொல்லிட்டு அப்படியே 12 ராசி 12 லக்கணத்துக்கும் சொன்னோம்னா பொருந்தாது. அவர்களுடைய பிறப்பினுடைய ஜாதகத்தில் என்ன லக்கணம், அவர்களுடைய பிறப்பினுடைய ஜாதகத்தில் என்ன ராசி, அவர்களுடைய பிறப்பினுடைய ஜாதகத்தில் அவருடைய தாய் யாரு, அவருடைய பிறப்பினுடைய ஜாதகத்தில் தந்தை யாரு, அவருடைய பிறப்பினுடைய ஜாதகத்தில் அவருடைய பாட்டனார் யாரு அப்படின்றது தான் நம்ம முக்கியமாக பார்க்கணுங்க. அப்படி பார்க்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருடைய பலன்கள் மிக துல்லியமாக இருக்கும். இப்போ ஒரு உதாரண ஜாதகம் சொல்லி அதில் நம்ம பயணம் பண்ணுவோம். இந்த போர்டில் எழுதியிருக்கக்கூடிய ஜாதகர், ஆண் ஜாதகர் 6/6/1979 பிறக்கிறாரு. செவ்வாய் திசையில் ஆரம்ப திசை பிறக்கிறாரு. இப்போ வயது 46 வயது முடிஞ்சு 47 பயணம் பண்ணிட்டு இருக்காரு. செவ்வாய் திசையில் பிறந்து ராகு திசையை கடந்து குரு திசையை கடந்து சனி திசையில தான் அவருக்கு நல்ல நற்பலன்கள் ஆரம்பமாச்சு. அவருடைய வாழ்க்கை பயணத்தில் இப்போ செவ்வாய் திசை 6 வருஷம் 5 மாதம் 7 நாள் அவர் இருப்பு. 6 வயசு அவருக்கு செவ்வாய் திசையில முடிஞ்சிடுச்சு. அடுத்தது ராகு 18 ஆண்டுகள், 18 ஒரு 6 24. அப்போ 24 வயசு வரைக்கும் அந்த ராகு திசையிலே முடிஞ்சு போகுது. 24 40 வயசு வரைக்கும் குரு தசை. இவருக்கு குரு உச்சத்தில் இருக்கு பாருங்க. கடகத்துல செவ்வாய் சுக்கிரன், ரிஷபத்துல சூரியன் புதன், கடகத்துல குரு, சிம்மத்துல சனி ராகு, கன்னியில சந்திரன், கும்பத்துல கேது. இப்படி அமைக்கப்பட்ட இந்த ஜாதகருக்கு 3வது திசை என்று சொல்லக்கூடிய குரு தசை வருது. ஆனா அந்த குரு தசை 16 ஆண்டுகள் எப்படிப்பட்ட பலன்களை அவர் ஆண்டு அனுபவிச்சிருப்பார். ஏன்னா குரு லக்கணத்துக்கு கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல இருக்கு, உச்சம் பெற்று இருக்கு. அவர் வாங்கின சாரநாதன் பார்த்தோம்னா சனி சாரம் வாங்கியிருக்கிறாரு பூச நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில். இந்த குரு தசை அவருக்கு ஏன் சோபிக்கவில்லை? சனி தசையில தான் அவர் ஒரு திடமான ஒரு தொழிலை தொடங்கி இன்னைக்கு அமோகமாக அவர் வெற்றி நடை பயணம் கடந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த 16 ஆண்டுகள் குரு தசையில நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக கடந்து வந்தாரை கண்டி அதில் சொல்லிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு எதுவும் இல்லை. அதற்காக ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் அவருக்கு நடந்துட்டு தான் இருக்கு. கல்யாணம் பண்ணாரு, குழந்தை பிறந்தது, எல்லாரும் மாதிரியும் வாழ்க்கை பயணத்தை கடந்தார். ஆனால் அவருக்கு பிடித்த, அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு தசையாக இருந்ததுன்னா அடுத்தது வரக்கூடிய சனி தசை தான் அவருக்கு இருந்தது. இவர் பாருங்க, லக்கண புள்ளி பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. லக்னாதிபதி செவ்வாய். சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறாரு. சந்திரன் நின்ற அதிபதி புதன். அப்போ கன்னி ராசி.
இவருடைய லக்கண புள்ளி, இவருடைய சந்திரனுடைய புள்ளி இவருக்கு என்ன சொல்லுதுன்னா, குரு தசை வந்து சோபிக்கவில்லை. குரு உச்சமாக இருந்து குரு 4ஆம் இடத்தில் நின்று அவருக்கு சோபிக்கவில்லை. உச்சமாக இருந்தும் ஏன் சோபிக்கல அப்படின்னா, அந்த லக்கணத்துக்கு அந்த குரு என்னவா இருக்கிறாரு. இப்போ மேஷ லக்கணத்துக்கு குரு வந்து 9-12க்கு உண்டான ஆதிபத்தியம் தான் பெறாரு. அப்போ நல்லா தானே இருக்கணும், பாக்கியஸ்தானாதிபதி தானே, உச்சம் பெற்று இருக்கிறார் அப்படின்னா அதுதான் இல்லை. பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி சாரம் பெற்று 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று நின்று விட்டார். அப்போ உச்சம் பெற்று நின்றதுனால அவருக்கு அந்த தசை முழுவதும் சோபிக்கவில்லை. ஆனால் அந்த உச்சம் பெற்று சனிக்காலில் நின்றதுனால சனி லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் நன்றாக தான் இருக்கிறாரு. ஏன் அவருக்கு வந்து தசை சோபிக்கலைன்னா, பாதகாதிபதியினுடைய சாரம் பெற்றதனால். அவர் பாதகாதிபதியினுடைய சாரமே பெறலைன்னா கூட அந்த இடத்த அவர் வந்து சோபிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளே இல்லை. புனர்பூசம் 4ஆம் பாதத்தை தவிர மீதி எந்த பாதத்தில் அவர் நின்று இருந்தாலும் அந்த தசை வந்து அவருக்கு சோபிக்காது. அதுதான் ஒரு ஜாதகத்தினுடைய சூட்சமம். உலக வரைபடத்துல நாம வாழும் நாடு எங்க இருக்கிறது, நாம வாழக்கூடிய மாநிலம் எங்க இருக்கிறது, நாம இருந்து அனுதினமும் பயணம் பண்ணக்கூடிய ஊர் எங்க இருக்கிறாரு, அந்த ஊருக்குள்ள நாம எங்க இருக்கிறோம் அப்படின்றத தான் வந்து முக்கியமா பார்க்கப்பட வேண்டும். பொதுவா வந்து ஒரு உலக வரைபடத்துல இந்தியா இங்க இருக்கு, அந்த இந்தியாவில் நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்றத வந்து நம்ம குறிக்கணும். இப்போ இந்த 12 ராசிகள்ல லக்கண புள்ளி விழுந்ததுக்கும் அவருடைய குரு நிற்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாததுனால, அவர் நின்ற சாரநாதன் சரியில்லாததுனால அந்த குரு தசை சோபிக்கல. இப்போ சனி தசை அந்த லக்கணத்துக்கு சனி பூர நட்சத்திரம் பெற்று, பூரம் என்றால் சுக்கிரனுடைய சாரம் பெற்றிருக்கிறார். அப்போ லக்னாதிபதி பெற்ற சாரம் பரணி. அப்போ சுக்கிரனுடைய சாரம் பெற்று, சுக்கிரனுடைய சாரம் பெற்று சனி தசை லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல வந்து திரிகோண அமைப்பில் வந்து உட்கார்ந்ததுனால இந்த ஜாதகர் அந்த காலகட்டத்தில் தான் ஷைன் ஆகணும், அந்த காலகட்டத்தில் தான் அவர் வந்து வலிமை பெறணும்னு வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மை வந்து 6 வகுத்த அந்த அமைப்பு வந்து சொல்லுது. எப்படி வந்து இறைவன் நம்மளுடைய புவி படைப்பை வந்து ஒன்றுக்குள் ஒன்று 6 வகுத்து இறைவன் படைத்திருக்கிறாரோ, அதுபோல நம்ம இந்த ஜோதிடத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து வளிமண்டலங்களில் செல்லும் அந்த கிரகங்களுடைய நகர்வுக்கு ஏற்றார் போல் மனிதனுடைய வாழ்க்கையை வந்து இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை உணர்ந்த சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் வந்து கண்டுணர்ந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அவர்கள் சொல்லிய வண்ணம் நம்ம பார்க்கப்படும் போது மிக எளிமையாக ஒருவருடைய ஜாதகத்தில் தெரியும். அப்போ இந்த லக்கண புள்ளி பரணியில் பிறந்தவர் பூர நட்சத்திரத்தை பெற்ற இந்த சனி அவருடைய திசை முழுவதும் அமோகமான பலன்களை வாரி வழங்கும்ன்றது வந்து எல்லோரும் சந்தேகம் கிடையாது. அவர் கூட நின்ற சாரநாதன் பாருங்க, அவர் நின்றது வந்து ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கிறாரு. அந்த ராகுவும் சுக்கிரனுடைய சாரம். இப்போ சப்போஸ் வந்து சனி கூட ராகு சேர்ந்து இருக்கிறாரு, அந்த ராகு பெற்ற சாரநாதனும் சுக்கிரனாக போயிட்டாரு. லக்கண புள்ளியும் சுக்கிரனுடைய சாரம் என்பதால் அந்த சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், சூரியனுடைய சாரத்தை பெற்று கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ என்ன ஆகிப்போது, குரு என்று சொல்லக்கூடிய தனம் என்று சொல்லக்கூடிய பணம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பை வந்து இந்த ஜாதகருக்கு சனி தசையில தான் கொடுக்கணுன்றத வந்து அந்த உள்ளுக்குள்ள 6 வகுத்த அந்த டிசைன் அப்படி இருக்கு. அப்போ ஒருவருடைய ஜாதகத்துல எந்த திசையில அவர் வந்து வலிமை பெறுவார் அப்படின்றது வந்து இருக்கு. அப்போ இந்த ஜாதகர் செவ்வாய் திசையில பிறந்து ராகு திசையை கடந்து குரு திசையை கடந்து சனி திசையில மட்டும்தான் ஜொலிக்கணும்னு இருக்கு. எப்பொழுதுமே குரு 3வது திசையாக வரும்போது பல போராட்டங்களை கொடுப்பார். அதுலேயே வந்து இவர் வந்து எண்ணிலடங்கா போராட்டங்களை சிக்கல்களை சந்தித்திருப்பார் என்றதை நம்ம அவர்கிட்ட கேட்டோம்னா ஆமான்னு சொல்லி ஆகணும்.
மூன்றாவது திசையாக குரு திசை வரும்போது, செவ்வாய் திசையில பிறக்கிற எண்ணற்ற கோடி ஜாதகம் யாராக இருந்தாலும் மூன்றாவது திசையாக குரு திசை வரும் பட்சத்தில் அவர்கள் வந்து எப்படிப்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ராசியில் பிறந்தாலும், எப்படிப்பட்ட லக்கணத்தில் பிறந்தாலும், அந்த மூன்றாவது திசை குரு திசையாக வரும் பட்சத்தில் இதே நல்லா இருந்து நல்லதை செய்யக்கூடிய தன்மையில் உட்கார்ந்து இருந்தால் கூட அந்த மூன்றாவது திசை வந்து அவரை சுற்றி உள்ளவர்களுடைய அனுகூலங்களை அவரால் பெற முடியாது. சப்போஸ் குரு நல்லா இருந்துட்டாரு, அதுக்காக அது முழுவதும் தவறாக இருக்குமானா அது கிடையாது. ஆனால் இருந்தாலும் அந்த விதியினுடைய அமைப்பு என்ன பண்ணும், மூன்றாவது திசை குரு திசையாக வரும் பட்சத்தில் அவருக்கு வந்து பல சிக்கல்களை, பல போராட்டங்களை கண்டிப்பாக அவர் சந்திச்சே தீரணுன்றது தான் பிரபஞ்சத்தினுடைய டிசைன். அப்போ இவருக்கு ஏற்கனவே குரு உச்சம் பெற்று பாதகாதிபதியினுடைய சாரம் பெற்று லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்ததுனால கண்டிப்பாக இவர் பல போராட்டங்களை, பல இன்னல்களை சந்தித்திருப்பார். அந்த போராட்டம் இன்னல் எப்பயுமே பாதகாதிபதி பாதகத்தை செய்கிறாருன்னு வச்சுங்களேன், அதில் பல பாடங்களை கற்றுக் கொடுத்து விடுவார். அந்த பாடங்களை கற்றுணர்ந்து அதன் மூலியமாக இன்றைக்கு படிக்கட்டாக அதை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு வந்து வாழ்க்கையில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ பாதகாதிபதியினுடைய சாரம் பெற்று திசையை சந்தித்து அதில் அந்த விஷயத்தில் ஒருத்தவர் வந்து ஒரு விஷயத்தை கண்டுணர்ந்து மேலே வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அழிவுன்றதே இருக்காது. எப்பேற்பட்ட சிக்கல் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த சனி திசையில் அவருக்கு கிடைக்கும். இப்போ பொதுவாகவே செவ்வாய் நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தை பெற்றவர்கள் பொதுவாகவே சந்திரன், செவ்வாய், குரு இந்த சுக்கிரன், குரு சுக்கிரன் இந்த 4 நட்சத்திரங்களை பெற்ற ஒரு ஜாதகர், அது லக்கண புள்ளியாக இருந்தாலும் சரி, இது லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி, அல்லது சந்திரனோட புள்ளியாக இருந்தாலும் சரி, இல்லை சந்திரன் நின்ற அதிபதியினுடைய சாரமாக இருந்தாலும் சரி, இந்த 4 நட்சத்திரங்களில் பெற்று இருந்தால் அவர்களுக்கு தொழில் செய்யக்கூடிய தன்மைகள் வந்து இயற்கையாகவே அமையும். தொழில் முன்னேற்றங்கள் எப்படியா இருந்தாலும் அவர் வாழ்க்கையில் தொழில் செய்யாமல் அவருடைய காலம் முடியாது. இவருக்கு லக்கண புள்ளியே வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் விழுந்திருக்கு. அந்த சுக்கிரன் சூரியனுடைய சாரத்தில் இருக்கிறார். அந்த தொழிலில் போனார்னா அவர் எப்படிப்பட்ட தன்மையை அடைவார்ன்றதை வந்து அற்புதமாக எடுத்து சொல்லும். சப்போஸ் இவர் வந்து தொழில் செய்யலை அப்படின்னா இவர் என்ன மாதிரியான ஜாப் பெறுவார்னா, அரசாங்கம், அரசியல் தொடர்பு கண்டிப்பாக இருக்கணும். இவர் தொழிலே தொடங்கலை அப்படின்னா இவருக்கு எப்பவும் அரசாங்கத்தினுடைய பின்னணியில் இருப்பார், இல்லை அரசாங்க அதிகாரிகளுடைய பின்னணியில் இருப்பார், இல்லை அரசியல்லே இவரே இருப்பார் அப்படின்னு கூட எளிமையாக எடுத்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா சந்திரனோட புள்ளி, செவ்வாயோட புள்ளி, குருவினுடைய புள்ளி, அடுத்ததாக சுக்கிரனுடைய புள்ளியில் ஒருவருடைய ஜாதகம் லக்கணம், லக்னாதிபதி சந்திரன் அதிபதி நின்றுவிட்டால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் நான் சொன்ன அமைப்பில் அரசாங்கம் சார்ந்த துறையிலேயோ அதை சார்ந்த துறையினுடைய பின்னணியிலேயோ அல்லது சுய தொழில், கண்டிப்பாக சுய தொழில் செய்யக்கூடிய தன்மையில் அவர் வந்து இருந்துருவார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் ஒரு ஜாதகத்தினுடைய அந்த சூட்சமும். இந்த மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் ஏன் உச்சம் பெற்ற கிரகம் வந்து பலனை அளிப்பதில்லை, அதே போல ஒரு ஜாதகத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நீச கிரகங்கள் இருந்து அந்த நீச கிரகங்கள் பெற்ற சாரநாதனுடைய தன்மைகள், அவருடைய பிறப்பினுடைய ரகசியம் என்று சொல்லக்கூடிய லக்கணம், லக்னாதிபதி சூரியன், சந்திரன் அந்த அதிபதியினுடைய தொடர்பு பெற்றுவிட்டால் அவர்கள் எளிமையாக வாழ்க்கையில் வந்து முன்னேறுவார்கள். இப்போ இந்த சனி தசை நடந்துட்டு இருக்கு. சனி வந்து மேஷ லக்கணத்துக்கு என்ன ஆகிறாரு, நீசமாயிடுறாரு. பாருங்க, அந்த மேஷ லக்கணத்துக்கு நீசமாகக்கூடிய சனியினுடைய தசை நடந்துட்டு இருக்கு. ஆனால் அவர் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறி மேலே கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதுவே எந்த ஒரு லக்கணமும் அந்த லக்கணத்தினுடைய அதிபதி நீசம் பெறக்கூடிய தன்மையில் ஒருத்தர்
இப்போ வந்து ஒரு கன்னி லக்னம் எடுத்துங்க. கன்னியில யார் நீசம் பெறாரு? சுக்கிரன் நீசம் பெறுவார். சுக்கிரனுடைய சாரம் பெற்று, இப்போ கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறார் ஒருத்தர், சுக்கிரனுடைய சாரம் பெற்று அவர் ஏதோ ஒரு 9 கிரகங்கள் ஏதோ ஒரு கிரகங்கள் வந்து தசை நடத்திச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த மனிதன் வந்து மிகப்பெரிய ஆற்றல் வல்லமை கொண்ட மனிதராக அந்த தசையில தான் வந்து வெளியே தெரிவார். அதுக்கு முன்னாடி இருக்கிற தசை வந்து அப்படியே அமைதியாக நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக அவருடைய வாழ்க்கை பயணம் நகர்ந்து கொண்டிருக்கும். அதற்கு அப்புறம் அப்பாற்பட்ட சிந்தனை மேலாற்றல் எப்படி எங்கிருந்து வருது அப்படின்னா, அடுத்த தசை என்ன, அதுதான் ஒருவருடைய ஜாதகத்துல எடுத்தோம்னா பிறப்பினுடைய திசை என்ன, அடுத்தடுத்த திசையினுடைய அமைப்பு எப்படி சொல்லுது அப்படின்றது தான். ஒருத்தர் வந்து பொதுவா இதெல்லாம் ஏன் அமையுது, ஏன் வந்து முரண்பாடற்ற பலன்களை வருது அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகர் வந்து உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, குழந்தை அமைப்பு இருக்கும், அவருக்கு தகுதியா இருக்கும், ஆனா தகுதி இல்லாத மனைவி அமைஞ்சிட்டா, குழந்தை அமைப்பு இல்லாத ஒரு மனைவி அமைஞ்சிட்டா குழந்தை எப்படி பிறக்கும்? பிறக்காது. சரி, எனக்கு மனைவியும் நல்லா இருக்காங்க, எனக்கு தகுதியும் நல்லா இருக்கு, பட் குழந்தையினுடைய அமைப்பு, குழந்தையின் அந்த 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு சரியில்லைன்னா அப்புறம் எப்படி இவங்களுக்கு குழந்தை பிறக்கும்? ஆக மொத்தத்துல எல்லாமே வந்து கைகூடி வரணும். அப்ப என்ன பண்ணும், அந்த கைகூடி வரக்கூடிய தன்மைக்கு ஏற்றார் போல் கிரக நிலைகள் வளிமண்டலத்தில் காணப்படும் போது அந்த ஜனன புள்ளி விடும். அப்படி விடக்கூடிய ஜனன புள்ளிக்கு தான் ஜாதகம் பார்க்கணும். மனைவி நல்லா இருப்பாங்க, மாப்பிள்ளை நல்லா இருப்பாரு, பட் ஆனால் அதற்கு ஏற்றார் மாதிரி குழந்தைகள் நல்லா இருக்கும், அதற்கு ஏற்றார் மாதிரி அவருக்கு அவருடைய லக்கண புள்ளி நல்லா இருக்கும், அவருக்கு ஏற்றார் மாதிரி அவருடைய பிறப்பினுடைய ரகசியம் என்று சொல்லக்கூடிய தாய் தந்தையினுடைய புள்ளி நல்லா இருக்கும், அவருடைய இயல்பான வாழ்க்கைக்கு கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்கணும். கல்யாணம் பண்றதே வந்து குடும்ப விருத்தி, அபிவிருத்தி, வம்ச விருத்தி தானே. அப்போ அந்த தன்மையில வந்து அந்த ஜாதகர் காணப்பட வேண்டும். சரி, அப்படியே அந்த குழந்தை பிறந்துடுச்சு, அந்த குழந்தை அந்த ஜாதகருக்கு சாதகமா பாதகமா அப்படியும் அதையும் பார்க்கணும்ல. அந்த மாதிரி பார்க்கப்படும் பொழுது அதே குடும்ப அமைப்புல எப்படியெல்லாம் ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு மகன், அடுத்தது அந்த மகனுக்கு தாய் தந்தையர் வந்து மூதாதையர்கள் ஆயிடுவாங்க, முன்னோர்கள் ஆயிடுவாங்க, அவனுக்கு கல்யாணம் ஆகும், அந்த கல்யாணம் ஆன உடனே அவர் வந்து மனைவி வந்த பிறகு தாய் தந்தையர் வந்து எப்படி மாறுறாங்களோ அதுபோல ஒரு பிறப்பினுடைய ஜாதகம் லக்கண புள்ளி, சந்திரனோட புள்ளி, சூரியனோட புள்ளி, அடுத்ததாக அவருக்கு பிறக்கும் குழந்தை லக்கண புள்ளி விழுந்த உடனே அந்த ஜாதகரை ஆட்டோமேட்டிக்கா மாற்றம் அடைவார். அதனாலதான் ஒரு ஜாதகர் எந்த லக்கணத்துல பிறக்கிறாரு, எந்த ராசியில பிறக்கிறார், எந்த ராசிக்கு அடுத்த திசை என்ன திசை, அதுக்கு அடுத்த திசை என்ன திசை, அதே போல ஒரு திசையில பிறந்துட்டு இன்னொரு புத்தியில பிறந்திருப்பார். ஒரு தசா புத்தி அந்தரம். இவர் வந்து இருப்பு தசை செவ்வாய் தசை ராகு புத்தியில பிறந்திருக்கிறார். இந்த ராகு சுக்கிரனுடைய சாரத்தில் பெற்றிருப்பதால், லக்கண புள்ளி சுக்கிரனுடைய சாரத்தை பெற்றிருப்பதால் இந்த ஜாதகர் எப்படியா இருந்தாலும் ஷைன் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய டிசைன் அப்படிதான் இருக்கு. அவ்வளவுதான். பார்த்த உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடலாம். இப்போ இவர் வந்து குரு தசை நான் பயணம் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து கேட்டாருன்னா அமைதியா இருப்பா, குரு தசையில ஒண்ணுமே உங்களுக்கு நடக்காது, நீங்க போ, சனி தசை வரும்போது வந்து பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடணும். அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்லவே கூடாது அவருக்கு. ஏன் அப்படின்னா அப்ப அந்த ஜாதகர் குரு தசையில பயணம் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்தார். அப்ப நாம சொன்னோம் சனி தசை தான் உங்களுக்கு பிரமாதமான தசை, போங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா அவர் நம்பவே இல்லை. ஆனா இன்றைக்கே அவரு நம்ம சொல்லக்கூடிய செய்திகளையும் நம்ம சொல்லக்கூடிய பலன்களை வந்து அற்புதமா சிறமேற்கொண்டு அதனுடைய வாழ்க்கை பயணத்தை கடந்து கொண்டிருக்கார் கேட்டு. ஏன் அப்படின்னா அப்ப எனக்கு குரு 4ஆம் இடத்துல நல்லதா இருக்கு, உச்சமா இருக்கு, அந்த தசை அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்தது சனி தசை அற்புதமா இருக்கு அப்படின்னா அந்த லக்கண புள்ளிக்கு அந்த சனி தசை எப்படி இருக்கு, அந்த சந்திரனோட புள்ளிக்கு அந்த சனி தசை எப்படி இருக்கு, இந்த ஜாதகருக்கு இவருடைய தாய் தகப்பனுக்கு அந்த சனி தசை எப்படி இருக்கு, இவருடைய பிறப்பினுடைய ஜாதகத்துக்கு அந்த தசைக்கு அந்த சனி தசை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கப்படும் பொழுதுதான் இவர் இதுல ஷைன் ஆவார்ன்றதை நம்ம தெள்ள தெளிவா எடுத்து சொல்றோம். அதனாலதான் ஒருவருடைய ஜாதகத்துல குரு உச்சம் பெற்றால், சனி உச்சம் பெற்றால், சுக்கிரன் உச்சம் பெற்றால், செவ்வாய் உச்சம் பெற்றால், புதன் உச்சமாகி படிப்புல வந்து பல தோல்விகளை சந்திச்சவனும் இருக்காங்க. ஏன் அப்படின்னா
உச்சம் பெற்று அவர் என்ன சாரம் பெற்று அந்த சாரநாதனுடைய அதிபதி என்ன அமைப்பில் அந்த லக்கண புள்ளிக்கு இருக்கிறாருன்றதை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். அதனால தான் உச்ச கிரகங்கள் வந்து மேற்பலனை தருவதில்லை, நல்ல பலனை தருவதில்லை. நீசம் பெற்றது ஏன் பலனை தருதுன்னா அப்படிதாங்க வடிவை அமைச்சிருக்காங்களே. 27 நட்சத்திரத்தை 12 ராசிக்குள்ள 9 பாதங்களாக கொடுத்து அதை வடிவை அமைச்சுக்கிட்டு அப்படிதான் வடிவை அமைச்சிருக்காங்க. நீங்க அதை உள்ளுக்குள்ள ஆராய்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படிதான் அது பயணம் பண்ணும். அப்படி பயணம் பண்ணும் பட்சத்துல உச்சம், அப்போ உச்ச கிரகம் இருந்து யாருக்குமே நல்லது பண்ணாதான் அப்படின்னா கண்டிப்பா பண்ணும். லட்சத்துல ஒருத்தவங்களுக்கு, கோடியில ஒருத்தவங்களுக்கு உச்சம் பெற்ற கிரகங்கள் வந்து பலனை தரும். அதற்கு ஏற்றாற்போல், அந்த உச்சத்துக்கு ஏற்றாற்போல் ஏதாவது ஒரு லட்சத்துல ஒன்று, கோடியில ஒரு ஜாதகம் உச்சம் பெற்று அந்த பலனை தரும். அந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற அந்த ஒரு ராசியில 75 கோடி பேர் இருப்பாங்க, அதுக்கு நம்ம பலன் சொல்ல முடியாது. அவரவர்களுடைய ஜாதகம், அவரவர்களுடைய அமைப்புபடி அந்த 27 நட்சத்திரத்தை அப்படிதான் டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, 12 ராசிக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும் பட்சத்தில் உச்சம் பெற்று, இப்போ ஒரு 9 கிரகம் உச்சம் பெற்ற ஒருவன் சொல்லிட்டு ஒரு சினிமா துறையில் வசனம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் வந்து இங்கே ஷைன் ஆகாது. சினிமா துறையினுடைய வசனங்கள் வந்து பார்ப்பதற்கு, கேட்பதற்கு, அது ரசிக்கிறதுக்கு தான் அது வந்து இருக்குமே கொண்டு வாழ்க்கையில் பயணத்துக்கு எதுக்குமே பயன்படாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதே போல தான் ஒருவருடைய ஜாதகத்தில் உச்சம் பெற்று இருந்ததுன்னா அந்த கிரகம், அந்த ஜாதகர் அந்த உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய பலனை பெறுவதற்கு, அப்படி பலன்களை பெற்றால் அந்த ஜாதகர் லட்சத்தில் ஒருவராக தான் கண்டிப்பாக இருப்பார் என்றதை வந்து உறுதியாக சொல்லிடலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ இந்த ஜாதகருடைய தன்மை, கேந்திரத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல பலனை தரல உச்சம் பெற்று, ஆனால் அதே திரிகோணத்தில் இருக்கக்கூடிய சனி பூர நட்சத்திரம் பெற்று லக்கணத்திற்கு, மேஷ லக்கணத்திற்கு நல்ல தன்மையில இருந்து அந்த சுக்கிரன் சூரியனுடைய சாரம் பெற்றதனால், அதே சுக்கிரன் சுயசாரம் பெற்றிருந்தா கூட இந்த பலன் அவருக்கு வந்து நல்குவதில்லை. அதுதான் இங்க வந்து பாயிண்டே. இன்னும் பாயிண்ட் எடுத்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா ஏன் பலனை வந்து தருது, ஏன் பலனை தரலன்றதை நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த சுக்கிரன் சூரியனுடைய சாரம் பெற்றதுனால இவர் அந்த அமைப்பு பெற்றுவிட்டார். அந்த சுக்கிரன் சூரியனுடைய சாரம் பெற்றதுனால் அவருக்கு ஒரு சில டிராபேக்குகள் கண்டிப்பாக இருக்குன்றதை நம்ம வந்து எடுத்து சொல்லலாம். சுக்கிரன் சூரியனுடைய சாரம் பெற்றதுனால் இவரால் இவருடைய மனைவியினுடைய தன்மை வந்து பாதிக்கப்படும்ன்றத வந்து எளிமையாக எடுத்து சொல்லிக்கலாம். அப்போ ஒன்றத்தை இழந்தாதான் ஒன்றத்தை அடைய முடியும்ன்றத வந்து உறுதியாக சொல்லும். அதுதான் வந்து அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்காரு இறைவன். நீங்கள் வந்து பேரின்பத்தை அடையணும்னா சிற்றின்பத்தை முற்றிலும் துறக்கணும் அப்படின்றது தான் வந்து பேரின்பத்தினுடைய மூலக்கூறு. உரை மனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரசு செய்து ஓங்கும் அருட்பெருஞ்சோதி. நம்ம வாழக்கூடிய புவியில 9 கிரகங்கள் வளிமண்டலத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கு. அதை அந்த மாதிரி பல வளிமண்டலங்கள், பல உலகங்கள், பல கண்டங்களை அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற அந்த அருட்பெருஞ்சோதி இறைவன் சொல்லுவார். அந்த இறைவன் சுக்கிரன் வந்து அவருக்கு வந்து ஷைன் ஆகலை. ஆனால் அந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய பேரின்பத்தை வந்து இறைவன் பெற்றார். அந்த பேரின்பத்தை பெற்ற இறைவனுக்கே வந்து சுக்கிரன் வந்து நீசம் பெற்றிருந்தது. அப்போ சுக்கிரன் சிற்றின்பத்துக்கு காரகன். அந்த சிற்றின்பத்துக்கு காரணமாக இருந்த சுக்கிரன் நீசம் பெற்றதனால் வள்ளல் பெருமான் வந்து பேரின்பத்தை அடைந்து விட்டார். அப்போ ஒன்றுத்தை இழந்துட்டு இன்னொன்று அடைகிறார்ன்றதை வந்து அற்புதமாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாரு. இறைவனே மனிதனுடைய அவதாரமாக பிறந்தாலும் சரி, பல உயிரினங்கள் 84 லட்சம் கோடி யோனி பேதங்களுடைய தன்மையில பிறந்தாலும் வந்து அந்த அவர் டிசைன் பண்ணதனுடைய அமைப்பின்படி தான் பயணம் பண்ண முடியும். வேற எந்த அமைப்பிலும் பயணம் பண்ண முடியாது. அப்போ ஒன்றுத்தை இறக்கிற தன்னுடைய உறவு பெண்ணாக மனைவியை மணந்தாலும் அது எதற்காக அப்படின்னா, யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது உங்களை அப்படின்றதுக்காக. இவர் யார் அப்படின்னா, இவர் வந்து வள்ளல் பெருமான், இவர் வந்து ஞானி, இவர் வந்து சித்தர், இவர் வந்து அனைத்து துறையிலையும் அவர் வந்து மேம்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு திருமணம் ஆயிடுச்சான்னா ஆயிடுச்சு அப்படின்னு அவ்வளோதான். அவரை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அதற்காக அந்த தன்மையை கொடுத்து அதை தடுத்து இறைவன் வந்து ஆட்கொள்றாரு பாருங்க எப்படி. அதுதான் ஒன்று இழந்தா ஒன்று கிடைக்கும் அப்படின்றது. அப்போ இவருக்கு வந்து
ஏதோ ஒரு தன்மை வந்து கெட்டால் இன்னொரு தன்மை வந்து தூண்டும். அந்த சுக்கிரன் உத்திர கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் விழுந்ததுனால அவருக்கு வந்து அந்த தன்மை வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டு மற்ற தன்மைகள் வந்து ஈஸியாக எளிமையாக அவர் வந்து முன்னேற்றம் அடையணுன்றத வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய டிசைன். இந்த உச்சம் பெற்ற கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் பலன்களை நல்குவதில்லை. அது வந்து நீசம் பெற்ற கிரகம் கண்டிப்பாக நம்பிடலாம். எப்படி நம்பலாம்னா, சனி தசை லக்கணத்துக்கு மேஷ லக்கணத்துக்கு சனி நீசம் ஆகிறாரு. ஆனால் அதே சனி தசை அவருக்கு வந்து உச்சத்தை கொடுக்குது, வெற்றியை கொடுக்குது, பல துறைகளில் வந்து முன்னேற்றங்களை கொடுக்குது. இன்றைக்கி பொருளாதாரத்தில் வந்து அவர் கையாண்டு கொண்டு அதிகாரமும் ஆளுமையும் கொண்டு திகழ்ந்து கொண்டு வெற்றி பயணம் பண்ணிகிட்ருக்காரு. ஏன் அப்படின்னா, மேஷ லக்னத்துக்கு சனி நீசம் அப்படின்றது தான் இந்த ஜாதகத்தினுடைய சூட்சமமான தன்மையை உங்களுக்கு விளக்கியிருக்கோம். பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க. நமது நேயர்கள் ஆற்றிலோடும் நீர்வடை பல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். மீண்டும் ஒரு ஜாதக நிகழ்வு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.